வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து ரொம்ப பெரிய சீனை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி விஜய் கண்டிப்பாக வருவார், விஜய்க்கு மேலே பாசம் இருக்குது, அது இருக்குது இது இருக்குதுன்னு தேவையில்லாமல் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அதேமாரி நம்ம காவேரி இருக்க எக்ஸிபிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியாக்காரங்களாம் வந்துடுறாங்க. அதே டைமில் விஜய் அங்கே வந்ததுனால வந்து பாருங்கள், கான்ட்ராக்ட் ஒய்ஃப் கிட்ட வந்து விஜய் சார் வந்து பெர்மிஷன் கேட்டுட்ருக்காரு அப்படிலாம் சொல்லி தேவையில்லாமல் நிறைய வந்து பொருளையை கிளப்பி விட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் விஜய் பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிடுறாரு. நீ வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து அந்த கல்யாண இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாரு கோவிலுக்கு. அங்கே கூப்பிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து விஜயை பார்த்தோன்னே ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுறாங்க. நல்ல வேளை விஜய் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பின்னாடி காவேரி வரதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எதுக்கு இங்கே வந்தால் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொன்னால் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகினி வந்து வெண்ணிலாவை ஏற்றி விடுறாங்க. இல்லை, அவள் அப்படி தான் சொல்லுவா, அவள் வந்து விஜய் வந்து இப்போ மிரட்டி கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருப்பா, நீங்கள் சும்மா விடாதீங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் வந்துட்டு என்ன உனக்கு இப்போ பிரச்சனை, தேவையில்லாமல் நீ எதுக்கு சும்மா ஆனால் மீடியாவை கூப்பிட்ற, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிறேன், எனக்கு நீ என்ன விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணலாம் சொல்கிறாங்க. நட்டிக்காத, எதுக்கு எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நீ அழாத, எனக்கு நீ அழகிறத பார்த்தாலே கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்தி விட்டுறாரு. இப்போல்லாம் உனக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சா விஜய் அப்படின்னு. இதை தானே நான் அப்போல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், எல்லாம் அவளால் தான் விஜய், அவனை இந்த அளவு மயக்கி வச்சிருக்கா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து காவேரி டென்ஷன் ஆகிடுறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் இங்கே யாரையும் மயக்கி தான் வச்சுருந்தேன், எனக்கு அது அவசியமும் கிடையாது, இங்கே யாரும் குழந்தையும் கிடையாது அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு என்ன வேணும், இப்போ கடைசியாக நான் கேட்குறேன், என் கழுத்தில் நீ தாலி கட்டணும் விஜய் அப்படின்னோடனே அவ்வளோதானே, சரி தாலி ஏடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே நீ கம்முனை இரு, நீ தாலி ஏடு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெண்ணிலா தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு தாலி இப்போ கட்டணும் உனக்கு அவ்வளோதானே அப்படின்னு. ஆமாம் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. தாலி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து காவேரி கழுத்தில் கட்டிடுறாரு நம்ம விஜய். வந்து சாம ஷாக்கு. வெண்ணிலா வந்து விஜய் என்ன பண்ணுற நீ அப்படின்னோடனே, நீ தானே சொன்ன தாலி கட்டணுன்னு, எனக்கு என் பொண்டாட்டி தான் எப்போவுமே, நான் அவ கழுத்தில் தான் தாலி கட்ட முடியும், நான் அவளுக்கு தான் கட்டினேன், எப்பவும் அவளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னே நம்ம வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா, என்ன விஜய் அவள் உன்னை இப்படி தான் மயக்கி வச்சிருக்காளா, இதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தாளா அப்படின்னோடனே, என்ன யாரும் கூட்டிகிட்டு வரல, என்ன சொல்ல போனால் இப்போ கூட அவளை தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உனக்கு இதெல்லாம் எப்போவுமே புரியாது வெண்ணிலா, ஏன்னா நீ வந்து அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நீ எப்போ நடக்க ஆரம்பிச்சு அப்போவே எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து விஜய் கிளம்பியாரு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.